பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் கொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் கண்டு கொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடும். எல்லாம் சொல்வோமா? என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே. ஒரு புதிய இதயத்தை தாங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய், உம்முடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது உம்முடைய இருதயங்களை புதிதாக்குற ஒரு வல்லமை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். எல்லாம் சொல்வோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் செய்த நன்மைகளை நினைத்து நம்மை உயர்த்துகிற தேவன் அவர்தான். எல்லாம் ஒருமனப்பட்டு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட அவர் ஆராதிக்கும் பொழுது அவருடைய தெய்வீக பிரசன்னம், தெய்வீக ஆளுகை நம்ம நிரப்பும்படியாக எல்லாம் ஒருமனப்பட்டு நாமத்தை உயர்த்துவோம். எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவுடன் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன் தயவுடன் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பே. தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை
நன்மைகள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு அபிஷேகத்தை உணர்ந்து ஆண்டவரை உயர்த்தும் பொழுது ஒரு மகிமை உள்ள வல்லமை, ஒரு மகிமையான கிரியை உங்கள் மேல இறங்குகிறது என்னால் பார்க்கப்படுகிறது. ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த மகிமையை பெற்றவர்களாய் நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை. இந்த உலகம் உங்களை பலவீனன் என்று தள்ளலாம், ஆனால் இயேசு தம்முடைய பலத்தினால் இடை கட்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கும் பொழுது அவருடைய பலன் உன்னை நிரப்புகிறது. பலத்தால் இடை கட்டினீ, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்களா எல்லாம், நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜாதி ராஜாவை உயர்த்துவோம். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி. எல்லாம் சொல்லுவோமா இருதயத்தை உயர்த்தி? நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாம் ஒப்பு கொடுப்போம், அப்படி சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பாவத்தினாலே நம்ம எல்லாம் மரித்து போயிருந்தோம். அவருடைய கிருபையினால் நம்மை ரட்சித்து அவருக்கு வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய ஆலயத்தின் திராட்சை தோட்டத்தில், இந்த ஏதேனிலே கர்த்தர் உங்களை சேர்த்து இருக்கிறாரு. அந்த தயவு எண்ணி அவரை துதிப்போம். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்கு என்ன தெரியுங்களா? அவரை துதிக்கும்படி நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இது அவரை ஆராதிக்கிற நேரம்ன்றது அவர் உயர்த்துகிற ஒரு நேரம்.
அதில் நன்றி சொல்கிறோன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை கனப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு அவருக்கு நன்றி சொல்கிறோமோ, உங்களுடைய இருதய நன்றியால் பொங்குகிறதோ அந்த அளவுக்கு மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வுகளையும் தடைகளை உடைத்து வானத்தின் பலகணிகளை திறந்து வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் கர்த்தர் முறித்து உங்கள் மடியிலே சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே இப்படி சொல்லி பழகிக்குங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாம் சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அப்பாவை பார்த்து இன்னொரு முறை கூட சொல்லுவோம். ராஜா, ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கடைசி அந்த ஒரு சரணத்தை சொல்ல போறோம். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். அப்பா, எனக்காய் மீண்டும் வர போறீங்க. எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கடைசியா சொல்லுங்க. நன்றி ராஜா, எல்லாம் சத்தத்தை உயர்த்தி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. எல்லா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.